ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னாடி நாளே நைட்டு கோலமோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோலம் என் பையன் தான் போட்டிருந்தான். ஜஸ்ட்டு நான் சாக்லேட் ட்ரா பண்ணி கொடுத்தேன். அவன் கலர் பண்ணி அழகாக கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தான். முடிஞ்சால் அவனுக்கு ஒரு பாராட்டு மட்டும் கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த கோலம்லாம் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. கலர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலம் போட்டிருந்தேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெருவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே 12-1 மணி வரைக்குமே கோலம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ கோலம் சீக்கிரமாக போட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போய் படுத்தா தான் மறுநாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்காக சீக்கிரமாக எழ முடியும்ன்ட்டு நான் இது முடியறதுக்கே 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் படுக்கிறதுக்கு 1 ஆகிடுச்சு. திரும்பி ஒரு 5 o'clockலாம் எந்திரிச்சிட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா என் பையனும் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கிட்டு அவன் தான் மேக்ஸிமம் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணான். வீடியோவும் எடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அதே போல் கோலத்துக்கு அழகாக எவ்வளோ அழகாக கலர் கொடுக்குறான் பாருங்கள். உங்கள் பசங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்ட்டு சொல்லுங்கள். ஸோ கோலத்தோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இதுக்கே 2 hours கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்படியே மார்னிங் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். 5:30 குளிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு உருளியில் பூ போட்டு கொஞ்சம் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக செஞ்சிட்ருந்தேன். நல்லா இருந்தது. இந்த பொங்கல் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. இன்னும் பாப்பா இல்லாததான் கொஞ்சம் கஷ்டம். பாப்பா சென்னைக்கு போயிட்டுருக்காங்க அவங்க அத்தை வீட்டுக்கு. ஸோ பொறுமையாக பொங்கல் வச்சு ஏன்னா 7:30-9 ராவு காலன்றதுனால 9 மணிக்கு மேலே தான் படைக்கணுன்றதுக்காக பொறுமையாகவே நான் செஞ்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டே சக்கரை பொங்கல்லாம் வீட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இப்படி கேஸ் அடுப்புலேயே செஞ்சிட்டேன். எங்கள் வீட்டில் விறகு அடுப்புலாம் வச்சு மேலே பொங்கல் வைக்கிறதுலாம் இல்லை. வீட்டில் சிம்பிளாக சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு காய்கறியெல்லாம் வச்சு படைக்கிறது. நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு மாடியில் தான் சாமி கும்பிடுவோம். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டே பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டா மேலே பூஜை முடிச்சுட்டு வந்தோடனே கீழேயுமே பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு வழக்கப்படி நான் நாட்டு காய்கறிகள்லாம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மேலுமே ஒரு சின்னதாக கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டு சாமியை கும்பிட்டோம். பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது நீங்களும் சொல்லுங்கள். எங்களோட காஸ்டியூம் இது தான் நான் ஒரு சாரீ, இது ஓல்டு சாரீ தான். பொங்கலுக்கு நாங்கள் எதுவும் ட்ரெஸ் எடுக்கலை. தம்பிக்கு மட்டும் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ 2 பேருமே ட்ரெஸ் இருக்குதுன்றதுனால நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்துக்கல. ஸோ ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். மேலே அப்படியே சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் என் பையன் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களாம் கூட வரலையாம்மா எடுத்துக்கிட்டு அப்படியே படைச்சி முடிச்சுட்டு கீழே திரும்பி பூஜை ரூமில் சாமி கும்பிடணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு மேலே முடிச்சுட்டு வந்துட்டோம். அதே அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் படைச்சதை நம்ம சமைக்கணும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சமையல் பார்த்திங்கன்னா அரைக்கீரை கடையல், பூசணிக்காய், எல்லா நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்யணும். ஸோ அதுக்காக தான் சாதம் வடிச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் 3 பேருன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கீரை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டு கீரை குழம்புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். 2 கட்டு வெந்தயக்கீரை தான் இன்றைக்கி கடையணும். ஸோ அதுக்காக அதை ரெடி பண்ணிவிட்டு அதை ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு ஸ்மால் சைஸ் புளி எடுத்துக்கிட்டால் போதும். பூண்டு தோல் விரித்து பருப்போடு எல்லாமே போட்டு வேக வைக்கணும். பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதிலே பூண்டு, பச்சை மிளகாய், கீரை எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக குக்காய் வந்துடும். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு என்ன தான் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருந்தாலுமே கூட ஒர்க்குமே செம்மையாக ரெஸ்ட் இல்லாத மாதிரியே போயிட்டுருக்கு. என்ன லீவ் இருந்தாலுமே நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் என்னோடய டே போயிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூன்
எல்லாமே குக் பண்ணிவிட்டு நம்ம படைச்ச காய் எல்லாமே வந்து குக் பண்ணி சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதில் வந்து வெள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே வந்து ஜஸ்ட்டு எல்லா காய்கறிகளும் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, இந்த காய், உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோன்னாவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் முடியறதுக்கே எப்படியும் வந்து 1:00 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 9:30 மணிக்கு மேலே தான் வந்து பொங்கல் வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 11 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ கீரை எப்போவுமே இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதுவும் மத்தில் கடைவேன். இப்போது வந்து மிக்சிலே வந்து போட்டுட்டுருக்குறேன். ஸோ எல்லாமே வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிப்பு ஜஸ்ட்டு காமனாக கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு கீரை குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தான் ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்தது. பட் கூடவே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ நம்மளோட காயுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிளாக வந்து வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் எல்லா காயும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டால் இவ்வளோ தான், நம்மளோட காயுமே ரெடி. இப்படி தான் எங்களோட பொங்கல் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.